ஹலோ கைஸ், கிறிஸ்டல் காய்ஸ்லேருந்து நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இனோவா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். போன வாரம் வந்து நம்ம ஒரு 2 இனோவா போட்டிருந்தோம், 2மே சோல்ட் ஆயிடுச்சு. பட் அந்த இனோவா போனதுக்கு அப்புறமாவே நிறைய பேர் திருச்சி, மதுரை, நிறைய ஊர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணிங்க, நல்ல இனோவா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு தரமான இனோவா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மெயினாக பட்ஜெட் ப்ரைஸையும் கொடுக்க போகிறோம். வாங்க அப்படியே பார்த்துடலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸ்க்ராட்சு, டென்ட்டு, ரெஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே புது வண்டி மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் 2 லேம்புமே நமக்கு ஃபோக் லேம்ப் வந்துடும் பம்பரில். இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் காட்டுறேன் பாருங்கள். சைட் லுக்குமே சேம் அதே மாதிரி தான், ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி இருக்கும். டயர் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு 70-80% கண்டிப்பாக இருக்கும். இப்போதைக்கு டயர் பக்கம்லாம் நீங்கள் கை வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பாருங்கள், டாப்பில் இருந்து லோயர் வரைக்கும் எல்லாமே வண்டியில் நீட்டாக இருக்கும். இப்போ வண்டியோட பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். பேக் சைடுமே ரொம்ப நீட்டாக இருக்கும். பேக்லேயுமே நமக்கு எக்ஸ்ட்ரா பம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு பார்க்குறோம் பாருங்கள். லெஃப்ட் சைடுமே ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த கதவு வந்து சரியாக லாக் ஆகாமல் இருக்குது, அதனால் உங்களுக்கு அப்படி தெரியும். பாருங்கள், ஃபினிஷிங் வந்து எங்கேயுமே மாறி இருக்காது. ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். ரஸ்ட்டு, டிங்கரிங் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, அப்படி இப்படின்னு நீங்கள் எந்த ஒர்க்குமே பார்க்க வேணாம், அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும். இன்டீரியர் காட்டுறேன் பாருங்கள். எக்ஸ்டீரியரை விட இன்டீரியர் வந்து இந்த வண்டியில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபீலே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக காட்டும் நமக்கு வண்டியை. பாருங்கள், சீட் எல்லாமே நல்லாயிருக்கும். கவர் எல்லாமே புது கவர் தான். மெயினாக அந்த சீட் வந்து லாங் டிரைவுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா பர்சனலாக நானே இந்த வண்டியை ஓட்டி பார்த்துருக்கேன். அவ்வளோ நல்லாயிருக்கும் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும். ஆண்ட்ராய்டு செட்டு இருக்குது. ஸோ எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸு எல்லாமே இருக்குது இந்த வண்டியில். டாப் ரூஃபு எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ பேக் சீட் காட்டுறேன் பாருங்கள். இந்த வண்டியில் வந்து ஸ்பெஷலே வந்து நமக்கு பேக் சீட்டு தான். பாருங்கள், பேக் சீட்டுமே நல்லாயிருக்கும். நம்ம வந்து இது வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒரு கேப்டன் சீட்டு தான். பட் நம்ம இதை வந்து 3 பேர் போகிறோம் அப்படின்னா இதை எடுத்து விட்டு நம்ம வந்து ஒரு 3 பேர் போகிற சீட்டாகவுமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். ரூஃப், ஏசி எல்லாமே இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. தேர்ட் ரோ பாருங்கள். தேர்ட் ரோவுமே நல்லா நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது. ஓவரால் எக்ஸ்டீரியர், இன்டீரியர் ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வண்டியோட இன்ஜின் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இந்த இன்ஜின் ரூம் பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்கும். ஆயில் லீக்கு, கட்டில் அந்த மாதிரிலாம் நல்லா தெளிவாக இருக்கும். நான் அப்படியே வண்டி ரேஸ் பண்ணேன் பாருங்கள். அப்போ தான் அந்த இன்ஜினோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஏர்பஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இன்ஜின் வந்து அவ்வளோ ஒரு மொறுன்னு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. கம்பெனி ஃபினிஷிங்கில் அப்படியே இருக்கும் வண்டி. ஸோ தரமாக இருக்குது இன்ஜின் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2010 மாடல். 2010 இருந்தாலும் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நமக்கு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது. ஏசி நல்லாயிருக்கும். 4 சஸ்பென்ஷன், டயர் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் வந்து பெருசாக வேலைன்னு நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஒரே வேலை, நீங்கள் டீசல் அடிக்கிறது மட்டும்தான். டீசல் மட்டும் போட்டிங்க அப்படின்னா வண்டி ஓட்டிகிட்டே இருக்கலாம். 10 லட்சம் இல்லை 15 லட்சம் கிலோமீட்டர்னாலும் ஓடும். இன்ஜின் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. 2010 எஃப்சி வந்து 2031 வரைக்கும், அதாவது அடுத்த 5 வருஷத்துக்கு எஃப்சியுமே நமக்கு கரண்ட் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸும் 1 வருஷம் கரண்ட்டில் தான் இருக்குது. 2010 மாடல் மாதிரியே இருக்காது. நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். இன்ஜின் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்கும். 3 ஓனர் தான். பட் வண்டி வந்து அவ்வளோ குவாலிட்டியான ஒரு வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5,35,000 ரூபா மட்டும்தான் கேட்குறோம். இந்த ப்ரைஸுமே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸில். கண்டிப்பாக நீங்கள் நேரில் வாங்க. ஒரு கஸ்டமரோட வண்டி தான். நீங்கள் டேரெக்டாக பேசிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரைஸை வந்து நான் குறைச்சி வாங்கி கொடுக்குறேன். இந்த வண்டி எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் திருச்செந்தூர் பக்கத்துலேயே ஆறுமுகநேரி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த வண்டி பார்க்கணும். ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லோ பட்ஜெட் வண்டியாக இருக்கட்டும், 7 சீட்டர் வண்டியாக இருக்கட்டும், நிறைய வண்டி நான் போட்டுட்ருக்கேன். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.